எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தைப்பொங்கல் ஓ எவ்ரிவன். இன்றைக்கி எங்களோட பொங்கல் என்ன மாதிரி செய்கிறான்ட்டு காட்டப்போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். வீட்டில் அடுப்பில் தான் பொங்க போகிறோம். ஒடியில் மழையாக இருக்கிறபடியாக இப்போ நான் பானையில் தண்ணி எடுத்துருக்கிறேன். பானையில் தண்ணி வைக்க நிறைய வைக்க வேணும். இப்போ நான் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் பால் விட போகிறேன். அதில் பால் விடுவோம். பாலை கொஞ்சம் கூட விட்டால் நல்லா பொங்கி வரும், கெரியாக பொங்கும். கொஞ்சம் தண்ணியும் விட பானை நிறைய நாங்கள் தண்ணி வைக்க வேணும். வைக்கல பொங்கலுக்கு நிறைவாக வைக்கணும். இனிமேல் கொஞ்சம் தண்ணி விடணும். நான் பானை முட்டை தண்ணி வைக்கணும். அரைவாசியில் அப்படி வைக்கக்கூடாது பொங்கலுக்கு செய்யக்க. நிறைய விட்டு தான் நாங்கள் வைக்கணும் பொங்கலுக்கு வைக்க. அதனால் நிறைய விடுறேன். இப்போ நாங்கள் அடுப்பில் வைப்போம். வச்சு இதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நான் இந்த பயறு வறுத்து எடுத்துட்டேன். இந்த இது பேன்லேயே இதுக்கு தேவையான ஏலக்காயையும் வறுத்து எடுப்போம். வந்துட்டு வறுத்து எடுத்து பவுடர் பண்ணுவோம். இப்போ நான் இந்த வறுத்த பயறையும் அரிசியையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதை இருக்க 2-3 நேரம் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருப்போம் பொங்கலுக்கு போடுறதுக்கு. இப்போ அங்கே பால் பொங்கி கொண்டு வருது. பொங்கல் பொங்கி கொண்டு வருது. நான் இப்போ அரிசியை பயறையும் போட்டு கழுவி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இனி பொங்கைக்கில் நாங்கள் இதை போட வேணும். இப்போ நல்லா பொங்கி கொண்டு வருது. இது பொங்கி வழிகிற மாதிரி வரைக்கில் நாங்கள் 3 நேரம் எடுத்து கையால் போட்டுட்டு அதாவது கொஞ்சம் தண்ணியை குறைக்கணும். இந்த பொங்கி ஊற்றுள்ள போது நாங்கள் இப்போ அரிசியை போடுவோம். நான் ஆளும் பொங்க விடையில் என்னென்னா கேஸில் பொங்குறபடியாக எல்லாம் அடுப்பு எல்லாத்தையும் பலதாகி போடணும். நாங்கள் அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குறைக்க வேணும். வடிவாக கிண்டி விட்டுட்டு அந்த அரிசியெல்லாம் உள்ளுக்கு விட்டுட்டு கிண்டி போட்டு கொஞ்சம் தண்ணியை நாங்கள் குறைச்சி எடுக்கணும். அல்லது காணாது எல்லாம் பொங்கி ஊற்றட்டும். அப்புறம் தேவையாண்டா அந்த தண்ணியை திருப்பி விடலாம். மிச்ச அரிசியையும் போடுவோம். அரிசியை போட்டு நாங்கள் நல்லா தண்ணியை நல்லா குறைக்க வேணும். தேவையாண்டா அந்த தண்ணியில் புற விடலாம். அரிசி அவிகிறதுக்கு காணாட்டி திருப்பி விடலாம் அந்த தண்ணியை. இப்போ குறைக்காட்டி அவிகிறதுக்கு இடம் காணாத நம்ம பொங்கி ஊற்றுண்டோம்.
இன்னொரு பாத்திரத்துக்கு நாங்கள் அந்த தண்ணியை குறைச்சி வைப்போம். பிறகு எங்களுக்கு அரிசி அவிய தண்ணி காணாமல் வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். இப்போ நான் அடுப்பில் பேனை வச்சுட்டு இதுக்குள்ள சூடாயினோன்னா கொஞ்சம் நெய் விடக்கூடாது. நெய் போட்டு இதுக்குள்ள நான் இந்த கஜு பிளம்ஸ் இதெல்லாம் வதக்க போகிறேன். இதில் நெய்யில் வதக்கினா நல்ல வாசமாக இருக்கும். நான் நெய் கொஞ்சம் கூட விடுறேன். இதில் நான் இந்த கஜுவாக போட போகிறேன். கஜுவாக போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டு தான் இதை செய்யணும். எரிஞ்சுவோம். இதை கொஞ்சம் பொரிக்க விடுவோம். கஜு நல்லா பொரிஞ்சிட்டுது. நான் இதுக்குள்ள ப்ளம்ஸை போட போகிறேன். முந்திரியை ப்ளம்ஸை போட போகிறேன். நெய் போட்டு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு வளர்க்குறோம். நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு செய்யணும். நல்லா கறி போகணும். இப்போ நான் அந்த குறைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சர்க்கரைக்க போட்டு சர்க்கரையை நல்லா கரைக்கிறேன். அந்த சர்க்கரைக்க மண்ணல் இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரையை கரைப்போம். சர்க்கரையை நல்லா கரைச்சி போட்டு இனி நான் வடித்து விட போகிறேன். இப்போ அரிசி நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த பேருங்கோ தொட்டு பார்க்க அரிசி அவிஞ்சிட்டுது. நான் இனி இந்த சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை வடித்து போட்டு விட போகிறேன். இந்த மண் அதுகள் இருக்கும். கரைச்சி விட்டுட்டு அப்புறம் திருப்பியும் சர்க்கரைக்கு அந்த தண்ணியை விட்டு கரைச்சி விட போகிறேன். நான் மிச்ச சர்க்கரையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்க தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி போட்டு வடித்து விடுறேன். விட்டுட்டு இதுக்குள்ள நான் ஏலக்காய் பவுடரை பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஏலக்காயை இதுக்குள்ள போடுவோம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும். எல்லாம் அடிச்சு வச்சுப்போம். போட்டு கிண்டுவோம். இதை இதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் தான் நான் விட போகிறேன். கொஞ்சம் தேங்காய் பாலும் சீனி நாங்கள் வதக்கி வச்சுருக்கிறோம். இந்த வதக்கி பொரித்து வச்சுருக்கிறேன். நெய்யில் பொரித்து வச்சுருக்கிறேன். காஜுவும் பிளான்ஸும் இதையும் இதுக்குள்ள போட்டு கிண்டுவோம். அடுப்பு நல்லா குறைச்சிடணும். குறைச்சிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா கிண்டணும். அடியில் அடி பிடிச்சிடும். இப்போ பொங்கல் எல்லாம் நல்லா உருகிட்டுது.
அடுப்பெல்லாம் நிப்பாட்டுவோம். இப்போ நான் இனி இதை நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் வடை சுட போகிறேன். அதுக்கு நான் உளுந்து கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். இது கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். சின்ன வெட்டி போட்டு கருவேப்பிலை போடுறேன். 2 பச்சை மிளகாயும் வெட்டி போடுறேன். இதுக்கு தேவையான பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகம், தேவையான உப்பு கொஞ்சம் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி போட்டு உளுந்து வடை தான் விட போகிறேன். பொங்கலோட சாப்பிட நல்லா இருக்குன்ட்டு இதை தட்டி போட்டு பொரிச்சு எடுப்போம். இதை வடையில் தட்டி போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ பொங்கல் எல்லாம் முடிஞ்சுது. நான் இனி படைக்க போகிறேன். சூரியனுக்கு படைச்சிட்டு எல்லோரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க வாழ்த்துக்கள். ஹோம் குசின் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் ரெசிபிகள் வந்து கொண்டிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் பொன்னான நேரத்துக்கு நன்றி.